என் பேர் நாகராஜன். இந்த வரதராஜபுரம் பிடிசி குடியிருப்பில் இருக்காங்க. என்னோட சொந்த ஊர் கடலூருங்க. இது வரைக்கும் தானே புயல் வரும்போதும் சரி, இல்லை சுனாமி வரும்போதும் நம்ம சென்னையில் உட்காந்துக்கிட்டு பேப்பரில் நியூஸ் பார்க்குறதும் இல்லை ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஐயோன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கேன் தவிர நான் அதில் அனுபவிச்சதில்லை. இப்போ நான் முதலியாக எனக்கே அந்த பிரச்சனை வரும்போது தான் தெரியுது இதில் எவ்வளோ வழி இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்ததுங்க. என் மனைவி வந்துட்டு என் பைக்கை கொஞ்சம் கொண்டு போய் வெளியில் வச்சிருங்க, தண்ணி வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பைக் கொண்டு போய் வெளியில் வச்சுட்டு என் மனைவிக்கு சர்ப்ரைஸ் தரணும்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இதை சமயமாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்களுக்கு சமைக்க சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமானெலாம் எடுத்து பரண மலை வச்சுட்டு அப்போலாம் தண்ணி வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஏன்னா முன்னவே தீபாவளி அப்போவே கொஞ்சம் மழை வரும்போது நமக்கு அனுபவம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் தான் வரப்போகுது. ஸோ நம்ம அதுக்குள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்கள சமைக்க சொல்லி என் மொபைலில் வீடியோ வேறு எடுக்கிறேன், சாப்பிட்றதெல்லாம் சந்தோஷமாக அவங்க சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு. அடுத்த அரை மணி நேரத்தில் நாங்கள் என்ன கஷ்டப்பட போகிறது எனக்கு தெரியல அப்போ. ஸோ சாப்பிட்டுட்டு என் கதவு பார்த்தீங்கன்னா முதல் மலையிலேயே ரொம்ப டைட்டாக ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே வந்துட்டு இருக்குது. ஸோ உள்ளே வர தண்ணியை வச்சு இவ்வளோதான் மழை வந்திருக்கு போல இருக்குன்னு நினச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கதவு திறக்கிறேன். தண்ணி எங்கள் வீட்டை நாங்கள் இருந்த அளவோட வெளியில் வந்து ஒரு 2 அடி அதிகமாக இருந்திருக்கு போல இருக்கு. ஃபோர்ஸாக உள்ளே அடிச்சுது. நாங்களாம் வெளியில் வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பக்கத்து தெரு வழியாக வந்து இந்த இவங்க தெய்வக்கண்ணி அவங்க அந்த குடியிருப்பில் இருந்தாங்க. நான் அங்கே என் மனைவியும் குழந்தையும் அங்கே உட்கார வச்சுட்டு என் பைக் ஒரு இடத்துல வச்சிருக்கேன் இல்லம்மா, அதை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிடறேன், ஏன்னா இப்போ இதுக்கு மேலே போக்குவரத்து இருக்காது சொல்லிட்டு நான் என் மனைவி அந்த கட்டி முடிக்கப்படாத அந்த ஒரு பில்டிங்கில் உட்கார வச்சுட்டு நான் போயிட்டேன். அங்கே போய் பார்த்தாக்க தான் தெரியுது அங்கே என் பைக்கே முழுகி கிடக்குது. அந்த பக்கம் தான் தண்ணி உள்ளே என்ட்ராகுது. ஸோ திருப்பி அட்லீஸ்ட் என் ஒய்ஃப் கிட்டே வந்துடலாம். அங்கே வந்து இவங்களோட கணவரை நான் பார்த்துட்டேன். ஸோ அவர் சொல்கிறார், நீங்கள் போயிடுங்க வீட்டுக்குன்னு சொல்கிறாரு. நான் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறேன். வர வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி எல்லாம் மீறி போயிடுச்சு. என்னால் வர முடியல, எனக்கு நீச்சலும் தெரியாது. சரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி முடிக்கப்படாத ஒரு பில்டிங்கில் ஏறி நின்றுக்கிட்டேன். டைம் ஆக 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 தண்ணி அதிகமாக தான் வந்துட்டு இருக்குது. சாயந்தரம் ஆச்சுங்க. என்கிட்ட வந்து ஒரு செல்ஃபோனோ ஒரு வாட்சோ எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே தண்ணி அதிகமானதுனால நான் எல்லாத்தையும் என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு நான் தண்ணியில் கொஞ்சம் கழுத்தளவு தண்ணியில் தான் போனேன், பைக்கை பார்க்கறதுக்கு போனேன். ஸோ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட் தான். அந்த பில்டிங்கில் ஏறிக்கிட்டேன். டைம் ஆக ஆக சாயந்தரம் ஆயிடுச்சு. ஸோ சாயந்தரம் ஆயிடுச்சு, நம்ம காப்பாற்றிக்கணும், தண்ணி அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு முதல் மாடிக்கு போனேன். முதல் மாடியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பசியோட ஒரு 10-15 நாய்ங்க இருந்ததுங்க. கோவங்க பார்த்தாலே நம்ம கொஞ்சம் பயம் தான் வர செய்யும். சரி இவ்வளோ நாய்கள் இருக்கே, நம்ம இங்கே இருந்தால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருட்டின பிறகு திருப்பி மொட்டை மாடிக்கு போயிட்டேன். மொட்டை மாடியில் போய் நம்ம ஏதாவது ஒரு 2வது மாடி ஃபுல்லாகவே வந்து ஓப்பனாக இருக்குது. அது பில்டிங் கட்டிட்டு இருக்கிற பில்டிங். அது ஆக்சுவலாக சுற்றி வந்து காற்று ஃபோர்ஸாக அடிக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா தரையெல்லாம் ஈரமாக இருக்குது. அங்கே ஒரு இடம் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க, கொஞ்சம் ஈரமாக இருந்தது. அதை சூஸ் பண்ணிக்கிட்டு இப்படியே காலை மடக்கிட்டு இப்படி கையை வச்சு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு நைட் ஆக ஆக பார்த்தீங்கன்னாக்கா மக்களோட கத்துற சவுண்டு, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. நான் அவங்கள பார்க்க முடியாது தவிர நான் அவங்கள காப்பாற்ற முடியாது. நான் இருந்த பில்டிங் வந்து தீவு மாதிரி சுற்றி காலியாக தான் இருக்குது. ஸோ நான் அவங்கள காப்பாற்ற முடியாது, கையெடுத்து கும்பிட்றேன், என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இருக்கிறது பில்டிங், அவங்க இருக்கிறது வெறும் தரைத்தளம் மட்டும்தான். அவங்க மொட்டை மாடியில் நின்று காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க. இதில் எனக்கு என்ன பயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் பார்த்த அத்தனை பேருமே அந்த ராத்திரிக்கு பிறகு டார்ச் அடிச்சாங்க, அதுக்கு பிறகு டார்ச்சே இல்லை. அப்போ நான் நினச்சிக்கிட்ட அவங்களாம் போயிட்டாங்க போல இருக்கு, இறந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு. நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா இருட்டு அதிகமாச்சு, காற்று அதிகமாக இருக்குது, நாய்கள் சவுண்டு இருக்குது, அவங்க கத்துறது நின்று போச்சு. உள்ளுக்குள்ள கண்டிப்பாக நம்மளும் தைரியமான மனுஷனாக இருந்தாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷ சக்தி ஏதோ வந்துருமோ, நமக்கு ஏதோ ஒரு ஆயிடுமோ அந்த ஒரு பதட்டம். நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்க முடியல. சரி கொஞ்சமாவது தூங்கினா தான் காலையில் நம்ம மனைவியை பார்க்க முடியும்னு காலில் போட்டு இந்த செருப்பும் எனக்கு அறந்து போச்சு. திரும்பி வரும்போது செருப்பு அறந்து போச்சு. காலில் வந்து ஃபுல்லாக சேர்த்து போன ஈரமானதுனால. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா செருப்பை கழட்டி தலைக்கு வச்சுக்கிட்டு அந்த ஈரத்துலேயே படுத்துக்கிட்டேன். திருப்பி எழுந்து பார்க்குறேன், திருப்பி படுத்துக்கிட்டேன். இப்படி மாறி பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு டைம் தெரியல என்னன்னு சொல்லிட்டு. என்கிட்ட வாட்ச் இல்லை இல்லைங்களா அந்த டைமில். ஸோ நைட்டில் ஒரு டைமில் பார்த்தா என் பக்கத்தில் என் காலை வந்து ஒரு நாய் வந்து ஏதோ பண்ணுற மாதிரி திரும்பி பார்த்தா நாய். நான் ஒரு 4-5 தடவை துரத்தி விட திருப்பி அது இங்கே தான் வருது. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே அது படுக்கிற இடம்ல இருக்கு, நம்ம இங்கேருந்து படுத்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். என் காலடியிலே படுத்துட்டு இருந்தது. அப்புறமா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பொழுது விடிஞ்சுதுங்க. அந்த பொழுது விடுறதுக்கு முன்னாடி அது நடுவில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிப்பாங்க, கடவுளை என் கூட இருங்க, முன்னோர்களெல்லாம் வேண்டிப்பாங்க என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு. நான் யாருமே என்கிட்ட வந்துடாதீங்கன்னு வேண்டிக்கிட்டேன். ஏன்னாக்கா அவங்க உருவம் எனக்கு தெரிஞ்சு நான் பயந்துட போறணும். ஏன்னா ஏற்கனவே நான் பயத்தில் இருக்கிறேன். யாருமே என்கிட்ட வந்துடாதீங்க. எங்கள் அப்பாவை மட்டும் நான் வேண்டிக்கிட்டேன், அப்பா இவ்வளோ சீக்கிரமாக என்னை கூப்பிட்டுறாதீங்கப்பா, என் மனைவி குழந்தைங்களாம் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தூங்கியிருப்பாங்க. பார்த்தா அப்போதான் பார்த்தா விடைகள் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நான் முழிச்சிட்டு இருந்திருக்கோம்ல இருக்கு. அது பிறகு மாடியில் போய் சுற்றி பார்க்குறேன், வீடுங்களே தெரியலங்க, வெறும் அப்பார்ட்மெண்ட் மட்டும் தான் தெரியுது தவிர தரைத்தளம் வந்து அந்த கொஞ்சம் மாடி டெரஸ் மட்டும் தான் தெரியுது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதன் பிறகு என் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி பில்டிங்கில் பசங்களாம் இருந்தாங்க. ஒரு 3 பசங்க ரொம்ப உதவி பண்ணாங்க எனக்கு. ஒரு 10 பசங்க கிட்ட இருந்தாங்க. அதில் 3 பசங்க, ஒரு கிருஷ்ணா, சேது,
அப்புறம் பாஷான் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணா இங்கே தான் நீங்கள் இருக்கீங்களாண்ணா, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி அந்த பில்டிங்கும் என் பில்டிங்கும் ஒரே ஒரு கேபிள் ஒயர் போச்சுங்க. அந்த கேபிள் ஒயர் வழியா அவங்ககிட்டயும் பழைய பிரெட் இருந்திருக்கு, 2 வாழைப்பழம் ரொம்ப கருப்பா பழைய வாழைப்பழம் அவங்ககிட்ட இருந்திருக்குது. அதை வந்து ஒரு பையில வச்சு அவங்க பில்டிங்ல அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்த மொத்த கேபிள் ஒயரையும் கட் பண்ணி அந்த பேக் வழியா அந்த பேக்ல கட்டி எங்களுக்கு அமிச்சாங்க. இதுல போராட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த கேபிள் ஒயர் வந்ததுல நடுவில் ஒரு முடி இருந்ததுங்க. அந்த முடியில் அந்த பேக் மாட்டிக்கிச்சு. அதை தாண்டி வர முடியல. நான் கடவுள்லாம் வேண்டிட்டு அந்த முடியை சரி பண்ணுங்களேன், எனக்கு உணவு வருமேன்னு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க குலுக்கி கொஞ்சம் கொஞ்சம் கீழே வர உணவு விழுந்துருச்சு. தாண்டி என்கிட்ட வந்த பிறகு ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சேன். அப்படியே ரொம்ப இதுவாக இருந்தது. நான் 2 நாள் பட்னியா இருக்கேன் இல்லைங்களா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாய்க்கு ஒரு வாழைப்பழம் போட்டேன். அந்த நாய் சாப்பிடல, அதுக்கு பிடிக்காத போல இருக்கு. அடுத்தது 2 பிரெட் துண்டு தான் இருந்தது. ஒன்று நான் சாப்பிட்டு அந்த நாய்க்கு ஒன்று போட்டேன், என் கூட இருந்த நாய்க்கு போட்டேன். இதில் பசியோட உச்சக்கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய்க்கு ஒரு வாழைப்பழம் போட்டேன் பார்த்தீங்களா, பசி தாங்க முடியல. ரொம்ப நாள் கழிச்சு அந்த வாழைப்பழத்தை நானே கழுவி சாப்பிட்டேன். இதுதான் நடந்த விஷயம். அதன் பிறகு அந்த பசங்களாம் போராடி ஒரு மெரைன் தமிழ்நாடு போலீஸ் அந்த மெரைன் போலீஸை அது ஒரு மெலி போட்டுங்க. அதில் ஒருத்தர் தான் உட்கார முடியும் போல, ரெஸ்கியூ பண்ண முடியும் போல இருக்கு. அதில் ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க. அவங்க முதல் தளத்துக்கு வந்துட்டாங்க. தண்ணி அந்த அளவுக்கு இருக்கு. முதல் தளத்துக்கு எங்கிட்ட பார்த்து உட்காருங்க, இது சாஞ்சிருவாங்க, கொஞ்சம் பார்த்து உட்காருங்க. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நான் விழுந்தாலும் நான் அந்த போட்டை பிடிச்சிக்கிறேங்க, என் தயவுசெய்து போய் அங்கே வச்சிருங்க. ஏன்னா எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, ஒரு மனைவி, அவங்களுக்கு நான் தாங்க ஏர்னிங் சோர்ஸ் பார்த்துங்கன்னு சொன்னேன். அங்கே போய் விட்டுட்டு என்னை காப்பாற்றி அவங்க தாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல விட்டாங்க. என் மனசுல என்ன ஓடிச்சுனாக்கா, நான் அந்த ஒரு இடத்துக்கு போன பார்த்தீங்களா பைக்கை பார்க்கறதுக்கு, அங்கே இந்த தெய்வக்கண்ணின்றவங்களோட ஹஸ்பண்ட் என்ன பார்த்துட்டாரு. கண்டிப்பாக அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் இங்கே வந்துட்டாருங்க, திருப்பி போயிட்டாரு, உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காருன்னு. ஸோ அங்கேருந்து கிளம்பினவரும் இன்னும் வீட்டுக்கு வரல. அப்போ நடுவில் எனக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லி என் மனைவியும் பயந்துருப்பாங்க, என் குழந்தைங்களும் பயந்துருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்க 3 வயசு 6 வயசுங்க. பசி எப்படிதான் தாங்கினாங்கன்னு எனக்கே தெரியல. பசங்க ஒரு 2 தோசையும் சக்கரை வச்சு கொடுத்தாங்க. தம்பிங்களா வேணாம்ப்பா, என் குழந்தைங்களா அங்கே பட்னியா இருப்பாங்க, நான் எப்படிப்பா சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு இப்படியே 4 போச்சுங்க. சாயந்தரம் ஆச்சுங்க ஒரு 6 மணிக்கு. என் கூட அந்த தெய்வகணின்ற அவங்க ஹஸ்பண்ட் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெஞ்சிக்கு பேசி அந்த போட்டை அந்த போட்டில் இவர் மட்டும் தான் இவரும் கூட இருந்தாங்களும் வந்தாங்க. என் மனைவிலாம் வரல. இன்னங்க என் மனைவிலாம் வரலையான்னு கேட்டேன். இல்லைங்க, அடுத்த போட்டில் அவங்க வருவாங்களான்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ அந்த போட் திரும்பி உள்ள போச்சுன்னா என் மனைவி வந்துடுவான்னு ஒரு நம்பிக்கை. டைமாக இருட்டாயிடுச்சு பார்த்தீங்களா. அந்த இருட்டான பிறகு உள்ள போற அந்த போட்டு தெரியாத தவிர அந்த உள்ள யார் இருக்கான்னு நமக்கு தெரியல. திரும்பி வந்தபோது நான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். பசங்களாம் போவாதண்ணா, கிரவுண்ட் ஃப்ளோர் போவாதண்ணான்னு சொன்னாங்க. நான் சொன்ன அப்பார்ட்மெண்ட் தான் தனி ஃபோர்ஸா இருக்காது, நான் கேட்டு போய் நின்னுக்கிறேன்ப்பா, என் மனைவி பார்த்து நான் என் முகத்தை பார்த்தாலே போதும்பா அப்படின்னு சொல்றேன். அந்த கேட்டை தொங்கிக்கிட்டே என் மனைவி பேரையும் என் குழந்தை பேரும் சொல்லி கத்துறேன். ஏன்னா எனக்கு முகம் தெரியல. பக்கத்துல தான் போட்டு போது நம்ம நைட் ஆயிடுச்சு. நைட் ஒரு 7:30 8 மணி ஆயிடுச்சு. போயிட்டாங்க. ஸோ இவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாதனால விடிய காலம் 5 மணிக்கெல்லாம், அடுத்த 3வது நாள் 5 மணிக்கெல்லாம் இந்த பசங்களை அழைச்சிட்டு நான் அங்கே போகிறோம். அப்பயும் தண்ணி அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு 1 அடி தான் குறைஞ்சிருக்கும் அந்த நாளைக்கு. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நீச்சல் தெரியாது. நான் பசங்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை தான், தம்பிங்களா என்னை அங்கே கூட்டிட்டு போங்க, நானும் கண்டிப்பாக வருவேன். அவங்க கேபிள் ஒயர் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. இந்த கேபிள் ஒயரில் நான் சென்டரில் நான் நிற்கிறேன். எனக்கு ஒரு பேலன்ஸ் இல்லைன்னா நான் அப்படி அந்த கேபிள் ஒயரை பிடிச்சி நான் நிற்கிறேன். அங்கே போய் பார்ப்போம், என் மனைவியும் குழந்தை இருந்தாங்கன்னா நம்ம அழைச்சிட்டு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா பக்கத்தில் யாரும் விசாரிப்போம். அவங்களும் இல்லைங்க, தண்ணியில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, போட்டில் போனாங்க, தண்ணியில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஏதாவது சொன்னாங்கன்னாக்கா என் கைத்தை விட்டுருக்கும்பான்னு நான் சொல்லிட்டேன். நானும் என் மனைவிக்கு குழந்தைங்க போன இடத்துக்கு நான் போயிடுறேன். பசங்க தான் அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் அப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே அழைச்சிட்டு போனாங்க. போய் பார்த்தாக்கா என் மனைவி அங்கே இல்லை. ஆனால் நல்ல வேலையை எதிர் வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க, நைட்டு உங்கள் மனைவியெல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது பிறகு நடந்தது பாருங்க. என் மனைவி குழந்தைய நான் தேடிக்கிட்டு எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி அட்டக்கம்பனின்னு ஒரு ஜங்ஷனுங்க, அங்கே போனால் தான் நம்ம மற்ற இடத்துக்குலாம் போக முடியும், தாம்பரத்துக்கோ இல்லை மணிவாக்கத்துக்குலாம் போக முடியும். அந்த ஜங்ஷனுக்கு போயிட்டு விசாரித்தேன், எங்கே நைட்டு வந்தாங்க எங்கெங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குங்க, இங்கேருந்து இன்னொரு 1 கிலோமீட்டர். அந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னாக்கா நீங்கள் அவங்கள ஒரு வேளை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 2 காலையும் சேர்த்து போன ஆயிடுச்சுங்க. நான் தண்ணியிலே 2 நாள் இருந்ததுனால என் செருப்பு அறந்து போச்சுங்க. நான் நடக்க முடியாது, தாங்கி தான் நடந்தாகணும். தாங்கி நடந்து அந்த சர்ச்சுக்கு போனாங்க. சர்ச்சில் கீழ் ஃப்ளோர்லேயே இல்லை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே செகண்ட் ஃப்ளோர்லேயும் இல்லை என் ஒய்ஃபு. அடுத்தது மாடியில் பார்த்தீங்கன்னா பெல்லு தான் இருக்கும், ஒரு டெரஸ். சரி அங்கேயாவது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அங்கேயும் போனேன், அங்கேயும் இல்லைங்க. அப்புறம் அங்கே விசாரிச்சாக்கா ஒரு விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது, அங்கே போங்கன்னாங்க. அது அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருங்க. அங்கே நடந்து போனாக்கா அங்கே வெறும் போலீஸ் தாங்க இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, பார்வதி நகர் போங்க, அங்கே போனீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்கன்னாங்க. அது அங்கேருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருங்க. அந்த பார்வதி நகருக்கு நான் அலைஞ்சங்க. அது பெரிய ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல். அங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நான் தேட முடிஞ்சுது. 4 ஃப்ளோர் போய் ஆகணும். சரி மீதி ஃப்ளோருக்குலாம் நம்மளால இப்போ தேட முடியாது. லிஸ்ட்டில் பார்த்தா என் ஒய்ஃப் பேர் இல்லை. அந்த 4 ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா துணி காய வச்சிருப்பாங்க ஜன்னல்லாம். என் மனைவி துணி இருக்கா, என் குழந்தை துணி இருக்கான்னு பார்த்தா எதுலையுமே இல்லை. சரி இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னாக்கா, நமக்கு ஃபோன் பேசி ஆகணும். இங்கெல்லாம் ஃபோன் ஒர்க் ஆகல, பெருங்குளத்தூர் போனால் தான் ஃபோன் பேசி ஆக முடியும்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து பெருங்குளத்தூர் நடந்தே போயிட்டேங்க. அங்கே போய் என் மனைவி வீட்டுக்கு 2-3 கால் பண்ணி அவங்க கேட்டாக்கா நேற்று நைட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க.
அப்படியே மனைவி வந்திருக்காங்களா இங்க? இதோ வந்திருக்காங்க, சரஸ்வதி. அவங்கள்ட்ட கொடுங்க கேட்போம். அந்த 2 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியாத ஒரு நிலைமை தாங்க. அவரு இல்ல இல்லன்னே நான் இது பண்ணிட்டேன். ஏன்னா அவர் திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம குழந்தைய வச்சிருக்கோம், நம்ம அழுது அந்த குழந்தைங்கள அது பாதிக்கும் அப்படின்ற பட்சத்துல நான் என்ன அடக்கிக்கிட்டு அவரு சொல்லவே முடியல. எவ்வளோ பேருக்கு ஃபோன் பண்றோம், அது ட்ரை பண்ணவே யாருக்குமே போகல. அவர் ஃப்ரெண்டுக்கு மட்டும் போச்சு. அவர் எங்கேயும் போக மாட்டாருங்க, அங்கதான் எங்கன்னா இருப்பாரு. அப்படி இல்லைங்க, அவர் திரும்பி வந்துட்டாரு, வந்தா என்னை பார்க்காம இருக்கவே மாட்டாரு, தண்ணியில போயிட்டாரு. என்னால அன்னைக்கு சொல்றதுக்கே இல்லை, ஏன்டா நம்ம வாழ்றோம், நம்ம குழந்தையோட இருக்கோம் அப்படின்னு என்னோட இதுவே. நான் அப்ப உயிரோடவே இல்லைங்க. அதுதான். இவரும் இல்ல, குழந்தைங்க சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களை எப்படி சமாதானப்படுத்துனீங்க? ஐயோ, என் பெரிய பிள்ளை வந்து மா வயிறு வலிக்குதுமா அப்படின்னும் போதெல்லாம் உண்மையில அந்த ஒரு கேரட் தாங்க அந்த பிள்ளைக்கு பாதி கொடுத்து, ஒரே ஒரு சாக்லேட் கொடுத்து, தண்ணி இல்ல, அந்த குழந்தைங்களாம் நம்மளால சொல்லவே முடியல அந்த வார்த்தையை. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பிள்ளைங்களும். திரு மயில்சாமி, கிட்டத்தட்ட ஒரு திரைப்படத்துல வரக்கூடிய அளவுக்கு அவர் சிரமங்களை பட்டிருக்கிறார். ஒவ்வொரு அனுபவமே நமக்கு வந்து ரொம்ப புதுசா இருக்கு. அந்த சூழலை திரும்பி நம்மளால போய் வாழ்ந்து பார்க்க கூட நமக்கான மன திடம் இருக்குமா அப்படின்னு தெரியல. எப்படி பாக்குறீங்க? செத்து போறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, செத்து பிழைக்கிறவங்க தான் பிரச்சனை. எனக்கு பசி என்னன்னு தெரியும். ஒரு 10 வயசுலேருந்தே நான் போராட்டம் தான். இப்போ வயசு 51 ஆச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, நாய் சாப்பிட்ட பழத்தை நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. என் வாழ்க்கையில் வந்து எனக்கு சோகம்னு எனக்கு தெரியாது. மெயின் ரீசன் நான் சொல்லிடுறேன். ரொம்ப இலகன மனசு. ஒரு சிக்னல் ஒரு குழந்தை கை நின்றாலும் அழுதுருவேன். ஸோ இத்தனை பேர் பட்ட கஷ்டங்களை சொல்லும் போது அதை ஏற்றுக்க முடியல. எப்பவுமே சிரிப்பேன். சரி, ரிலாக்ஸ் ஆங்க, நம்ம அப்புறம் தொடர்ந்து பேசலாம். ஆமா, எஸ். இல்லை, இது வார்த்தைகளால் இந்த 2 பேரோட உணர்வுகளை கேட்கும்போது இதை எப்படி அவர் இல்லைன்னு நினச்சிட்டேன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தைகள் வந்து நம்ம மீள முடியாத ஒரு துயரம்தான். ஆனாலும் இந்த 2 பேரும் பரஸ்பரம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குழந்தைகள் மேலே வச்சிருக்கிற அந்த பிரியம் வந்து அவங்கள மறுபடியும் சந்திக்க வச்சிருக்கு. மனிதம் வந்து இந்த மாதிரி தான் சந்திச்சு மீண்டும் மறுபடியும் எழுந்து வர்றோங்கிறதான் இதுல எனக்கு 2 பேரும் பட்டு அவஸ்தைப்பட்டு இணைஞ்சிட்டாங்கிறது. நம்ம மறுபடியும் நல்லா மீண்டு வருவோம், குழந்தைகள் நல்லா வருவாங்க. அதுதான் நான் இப்ப சொல்ல முடியுது. வேற எதுவும் சொல்ல தோணலை.